கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது நீ கேள்வி கேட்டியா? கிறிஸ்தவ பாதிரியாரை தன்னுடைய மகனோடு வைத்து உயிரோடு வைத்து கொளுத்தினார்களா இல்லையா ஒரிசாவுல? அந்த பாதிரியாரை எதற்கு கொளுத்தினாங்க? தொழுநோய் தீர்க்க வந்த எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்திருக்கக்கூடிய பாதிரியாரை ஒடிசாவிலே தீ வைத்து கொளுத்தினார்களே சங் பரிவாரா, கண்டித்திருக்கிறாயா நீயே? மணிப்பூரிலே தேவாலயத்தை உடைத்தார்களே, கொடூரமான முறையிலே தாக்கினார்களே, கண்டித்திருக்கிறாரா விஜய்? என்ன திமுக நோண்டி பார்த்துட்டா நீ பெரிய தலைவனா நீயே? திமுக என்ன துரோகம் செய்தது சிறுபான்மை மக்களுக்கு? குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேரிலே இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, இந்த மண்ணிலே அவர்களுக்கு குடியுரிமை இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கருப்பு சட்டம். அதற்கு மிகப்பெரிய பேரணியை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார்? இன்னைக்கு விஜய் அரசியல் தலைவரா? என்ன நான் வழியோட வந்திருக்கிறேன், வேவலையோட. என்ன வழி உனக்கு? டான்ஸ் ஆடின வழியா? சினிமால உனக்கு என்ன வழி இருக்கிறது? பணத்துக்கு நான் 200 கோடி சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு பேசுற விஜய், மொத்த சொத்து 30 வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு கேட்டா 200 கோடிங்கிற. அப்ப நீ 3.5 பட சம்பளம் தான் உன் சொத்தா?